வணக்க நண்பர்களே, வாங்கோ உருளைக்கிழங்கில் ஒரு இனிப்பாய் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதில் ஆலி தோஷி என்று சொல்லுகிற சிங்கள நேம். இது பெரும்பாலும் சிங்கள மக்கள் இதை செய்து சாப்பிடுவார்கள். அதை உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் எப்படி என்று பாருங்கள். அதற்கு தேவையான பொருட்களை நாங்கள் இப்போ பார்ப்போம் என்ன தேவை என்று. 500 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறோம். அது வடிவாக கழுவுவோம். அதை வடிவாக கழுவி எடுப்போம். கொஞ்சம் இந்த தண்ணியில் நாங்கள் கழுவி எடுப்போம். இந்த கழுவிட்டு நாங்கள் அவிக்க போகிறோம். இனி நாங்கள் அவிக்க போட போகிறோம். அவிக்க போடுவோம். இப்போ உருளைக்கிழங்க நாங்கள் அவிய வச்சுருக்கிறோம். அவிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்கிறோம்னு பாருங்கள். அதாவது வித்தியாசமான சாப்பாடு செய்ய போகிறோம் பாருங்கள். அதாவது ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அதை பாருங்கள் எப்படின்னு. 600 கிராம் சீனி எடுத்து வச்சுக்கிறேன். 500 கிராம் உருளைக்கிழங்குக்கு 600 கிராம் எல்லாம் நீங்கள் கூடின 650 கிராமும் போடலாம் சீனி. பாருங்கள், இனி அவிஞ்சது காணும். நல்லது அவிஞ்சு போச்சு. அவிஞ்சது காணும். அடுப்பை நாங்கள் நிப்பாட்டிடுவோம். நிப்பாட்டிட்டு இனி இறக்க போகிறோம். இறக்கிட்டு உங்களுக்கு காட்டுறோம். உருளைக்கிழங்க வடிச்செடுப்போம். உருளைக்கிழங்கெல்லாம் வடிச்சு வச்சுட்டு காட்டுறோம் உங்களுக்கு. உருளைக்கிழங்கு டொபி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிறேன் 500 கிராம். அதே போல் சீனி 600 கிராம். கொஞ்சம் பால் வேணும். தேங்காய் பால் டிக்கானது வேணும், அல்லது கிரேம்னு சொல்லி இந்த இதுவும் பால் டிக்கான பால். அதனால் இதை எடுத்து வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேணும் பால். வெனில் தேவை. நான் வெனில் எடுத்து வச்சுக்கிறேன். அதாவது உங்களுக்கு பிடிச்ச கலர் போடலாம். நான் ஆரஞ்சு கேசரி பவுடர் கலர் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு ஏலக்காயும் போடலாம். ஏலக்காயை பவுடர் ஆக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் போடுவோம். தட்டு ஒன்று எடுத்து அதுக்கு நாங்கள் பட்டர் பூசி வைப்போம். கடிக்கிற தட்டு தான் இவ்வளோ பட்டர் பூசி வச்சுடுவோம். சொல்ல மறந்துட்டேன், இதற்கு பட்டரும் தேவை பேருந்து. நாங்கள் உருளைக்கிழங்கு நல்லா மசிக்க போகிறோம். மசிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறோம். இப்படியே எல்லாத்தையும் மசிச்சு எடுப்போம். உருளைக்கிழங்க மசிச்சு வச்சுருக்கு. அதோட சீனியும் வெனில் கேசரி பவுடரும் ஏலக்காயும் அதோட கொஞ்சம் வட்டரும் வேணும். அதோட பாலும் கொஞ்சம் வேணும். இவ்வளவும் தேவையான சாமான்கள். மசித்த உருளைக்கிழங்கு இந்த சட்டிக்குள்ளே போடுவோம். சட்டிக்குள்ளே மசித்த உருளைக்கிழங்கு போட்டுட்டோம். இனி இதுக்கு சீனியை போடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி பார்ப்போம் அப்படின்ட்டு. வடிவம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இனி நாங்கள் அடுப்பில் வச்சு அடுப்பை போட்டுட்டு சட்டியை தூக்கிட்டோம். சட்டியை தூக்கி வச்சுட்டு கிண்டுவோம். இப்படியே நல்ல வடிவாக கிண்டுவோம். இப்படியே குண்டி விரட்டுவோம். அதுக்குள்ள காட்டுறோம். குடிச்சு வருது. இங்கே இருக்கிறது இந்த கட்டியை விட இங்கே மசுக்குண்டு உருளைக்கிழங்கு ஏற்கனவே தண்ணி இருக்கும் தானே. இல்லை சீனியை போட சீனி உருகும். உருகினதுக்கு பிறகு அடுப்பில் வச்சு சீனி நல்லா கட்டியாகணும். இப்படியே உருகி வரணும். வெனில் விடுறோம். விட்டு சட்டியில் விட்டாமல் இருக்குது. நாங்கள் கலரும் ஏலக்காய் பவுடரும் போட்டோம். கலரும் ஏலக்காய் பவுடரும் போட்டுட்டு கலர் மாறும். நல்ல இதாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெலி போல் இருக்குது.
இருக்கணும். பாருங்க எப்படி வந்து இனி கொஞ்சம் பாலை விடுவோம். 2 மேசக்கிழங்கு 2 மேசக்கிழங்கு காணப்பால் அதையும் விட்டு கிளறலாம். கூடாமலும் எடுக்கலாம். நான் கலர் போட்டிருக்கேன். பிடிச்ச கலரும் போடலாம். கலர் போடாமல் விட்டால் உருளைக்கிழங்கு கலர்லேயே டொவி வரும். அதனால் அந்த கலரை போட்டு ஒரு வித்தியாசமாக இருக்குமாட்டு கலர் போட்டு எண்ணெய் இருக்க வேணும். 50 கிராம் மஞ்சள் அதையும் போட்டு முடிவாக இந்த எண்ணெயோட 2 வரை இறக்கலாம். பார்த்தீங்களா எப்படி கண்ணாடி போல நல்லா உருவம் இப்படி நல்லா 2 வரும். பார்த்தீங்களா 2 வரும். சீனி உருக்கிற பொழுது அந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும் சொல்லுவாங்க. 2 வரும். இன்னும் கூட இறந்து அதை நோக்கி இப்போ நிப்பாட்டிட்டு வைக்கச்சேன். இப்படி திரஞ்சி வந்துட்டு திரஞ்சி வருவோம். சட்டியில் விட்டு விடுவேன். நல்ல மதத்துக்கு அப்படியே வந்துட்டு இந்த ஸ்வீட் செய்ய 45 நிமிஷம் 50 நிமிஷம் காணும். சட்டி இப்படியே மட்டப்படுத்தும். பாருங்க மட்டப்படுத்தியாச்சு. சூட்டோடைய நாங்கள் கோடு போட்டுருவோம். இப்போ கோடு போட்டு வச்சுருக்க சூட்டோட சூடு ஆறினதுக்கு பிறகு நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்ன மாதிரிண்டு. இப்படி டொஃபி ரீட்டண்டு எப்படி டொஃபி வந்திருக்காண்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கண்டு. ஸ்வீட் செய்திருக்கண்டு பார்க்க ஆசையாக இருக்குது. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அதாவது டொஃபி உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக தான். நேம் ஆலா டொஃபி. ஸோ சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். சீனி போடையில் உண்மையில் சொப்டாகும் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. பாருங்கள் பார்த்தீங்கன்னா செய்யும். ஆனால் உண்மையில் உருளைக்கிழங்கு செய்தாண்டு தெரியலை. ஏன்னா சொன்னால் என்னுடைய மகளுக்கு இதை கொடுத்துட்டு நான் கேட்டேன்னா என்னன்னு சொல்லி அவள் கண்டுபிடிக்கலை. இப்போ இந்த கடைசியாக கண்டுபிடிச்சிட்டாள். மரக்கறியான்னு கேட்டவா நான் சொன்னேன் ஓமண்டு எல்லாம் இதுகளையும் சொன்னான். கடைசியாக உருளைக்கிழங்குன்னு சொன்னேன். அதுக்கு தான் நான் ஓகேன்னு சொன்னேன். ஸோ உண்மையிலேயே நல்ல இனிப்பாக கணக்கான இனிப்பு இது உருளைக்கிழங்கு அதுகள். ஆனால் டின்பா இல்லாததுகளில் செய்ய இன்னும் சீனியும் போடுறபடியே இனிப்பு கூட. இது கணக்கான இதாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுத்துங்கள். உங்கள் நண்பர்கள் யாருக்காவது என்னுடைய சேனலை அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோஸ் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஆதரவு எனக்கு வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.